நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மத நல்லிணக்க மாநாட்டுடைய தலைவர் வழக்கறிஞர் வாஜிநாதன் அவர்களே, எனக்கு பின்னாலும் எனக்கு முன்பு முறையிட்டிய பல்வேறு அரசியலமைப்பை சேர்ந்த தலைவர்களே, மடாதிபதிகளே, பேராயர்களே, காஜிமார்களே, வரை ஒழுங்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு இயக்கத்தை சேர்ந்த தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைட் அவர்களும் வாஞ்சிநாதன் அவர்களும் அருமை தோழர் கீதா பாண்டியன் அவர்களும் எங்களை போன்றவரை உள்ளடக்கி மத நல்லிணக்க மாநாட்டு பேரணியை மதுரையை நடத்தியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீதிமன்றத்திலே போராடி பல்வேறு தடைகளை தாண்டித்தான் இந்த அரங்க நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 144 தடை உத்தரவு இருக்கும் போது மதுரையில சங்கி கூட்டத்தை திரளவிட்ட குற்றவாளியா உளவுத்துறை அப்ப என்ன பண்ணுச்சு? இன்றைக்கு நம்முடைய முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டா, பாரம்பரியமாக அந்த மலையில இஸ்லாமியர்கள் ஆடு கோழி பணிவிடுவதை வழக்கமாக கொண்டார்கள். எச்ராஜா சும்மா சொல்ற மதுரை ஒரு அயோத்தி அப்படி ஒரு அயோத்தி எச்ராஜா சொல்றான்னு சொன்னா அயோத்தியில இப்படிதான் ஆரம்பிச்சான். 5 கிலோமீட்டருக்கு முதல் இறைச்சி புழங்கக்கூடாது தடை சொன்னார். அயோத்தியை சுற்றி 15 கிலோமீட்டருக்கு சொன்னார். இன்றைக்கு வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மட்டன் கறி எடுத்து போனா கூட, ஆடு கறி எடுத்து போனா கூட என்ன கறி எடுத்து வர அது கேள்வி கேட்டு ஆளை கொலையை செய்யலாம். ஒரு சமூகத்தை எவ்வளவுதான் நீ பழிவாங்க 16 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில அவங்க உடுத்தக்கூடிய உடை ஹிஜாப் அணியாதன்ற, அவங்க சாப்பிடுற உணவை இந்த உணவுதான் சாப்பிடுன்னு சொல்ற, வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடிக்கிற, இந்திய விடுதலை போராட்டத்தின் போது சாமார்கார் கூட்டம் இந்தியாவுக்கு விடுதலை வேண்டாம் என்று சொல்லி 13 முறை கடிதம் எழுதி ஆர்எஸ்எஸ் கூடாரம் இஸ்லாமியர்கள் தான் தூக்கு மேடை ஏறினார்கள். இந்திய சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தியவர்களை பார்த்து அம்பேத்கர் அரசியல் சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து ஒவ்வொரு சனாதன பாஜக நடந்து அந்த அடிப்படையில் மதுரையில எங்களை போன்றவர்களாம் சாட்சி. இந்த திருப்பூரமன்றம் மலையில நானே பல்வேறு நிகழ்வுகளுக்கு போயிருப்பேன். இந்துக்கள் தான் அதிகமா திருச்செந்த மலையில ஆடு இறைச்சி பயிடுவாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன சாதிச்சிருக்கா? ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் வழிபட்டு வந்த அந்த ஆடு கோழி வழிபட்டு வந்த தடையை ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் நிறுத்திருக்காங்க. இன்னைக்கு காவல்துறை அவன் தீ வைக்கிற மதுரையில நாங்க தீய அணைக்கிறோம், தீய அணைக்கிறோம் உடையமாரி பார்க்கிற, தீ வைக்கிறோம் உடையமாரி பார்க்கிற. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவன் சாதிச்சுதான் நினைக்கிறான். சிக்கல்களை மாற்றும் சொல்றான். இந்த மத நல்லிணக்க மாநாட்டுக்கு வேலை அயோத்தி அல்லடா மதுரை, மதுரையிலிருந்து ஒரு பிடி மண்ணை ஆர்எஸ்எஸ் கூட எடுக்க முடியாது. அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தின் நம்முடைய மாநாட்டின் வாயிலாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி பலியிடுகின்ற அந்த செயலை தொடர்ந்து செய்வதற்கு மத நல்லிணக்க கூட்டம் வலியுறுத்தும் போராடும்